الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون எல்லா புகழும் எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற ஜெயசீலர்களான உத்தம சஹாபாக்கள் மற்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லோரும் மீதும் என்றென்றும் தாக்குவான். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது ஜமியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பின் ஹவ்வா நகர் கிளை தலைவர் அன்பு சகோதரர் அப்துல் ஜப்பார் அவர்களே, எனக்கு முன்னால் சிறப்பான உரையை ஆக்கிவிட்டு அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அழைப்பாளர் முகமது சாதிக் மிஸ்பாய் அவர்களே, இந்த மதரசத்து சலாமாவில் ஆசிரியராக பணியாற்றி மாணவ மாணவிகளை உருவாக்குவதிலே பங்களித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஐதுருஸ் அவர்களே மற்றும் ஆலிமாக்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று இறை கல்வியை கற்கக்கூடிய சிறார்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு திரளாக இங்கே குழுமிருக்கின்ற என் அருமை தாய்மார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் இந்த பகுதியிலே இப்படி ஒரு நிகழ்ச்சி, அதாவது கோடை காலத்தை முறையாக பயன்படுத்தி அந்த விடுமுறை நாட்களை பயனுள்ளதாக சமுதாய சிறார்கள் கழிக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு இங்கே அவர்களுக்கான வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த வகுப்புகளின் வாயிலாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படை விஷயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் அதிலே தேறி இந்த நாட்களிலே அவர்கள் பெற்ற கல்வியை அவர்கள் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த நாட்களை வீண் விரயத்தில் கழிக்காமல் பயனுள்ளதாக அவர்கள் ஆக்கிக் கொண்ட காரணத்தினால் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடும் இந்த சிறப்பான நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த கோடைகால பயிற்சி முகாம்கள் இன்றைக்கு தமிழகத்திலே நமது சகோதரர்களுடைய வட்டத்திலே இப்படி அறிமுகமாக இருக்கிறது. கோடைகால பயிற்சி முகாம்கள், கோடைகால பயிற்சி வகுப்புகள் என்றெல்லாம் அறிமுகமாக இருக்கிறது. இது போன்ற இந்த வகுப்புகள் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால்
தமிழகத்திலே எங்கும் நம்மால் பார்த்திருக்க முடியாது. விடுமுறை நாட்களை பயனுள்ளதாக மக்கள் கழிக்க வேண்டும். சமுதாய மாணவ மாணவிகள் அந்த நாட்களை பாழாக்கிவிடக்கூடாது, பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதிலே அக்கறை செலுத்தி இப்படிப்பட்ட முகாம்கள் நடத்தப்பட்டதாக நாம் அறிந்தவரை தெரியவில்லை. ஆனால் சமீப காலமாக ஏறக்குறைய 20-25 ஆண்டுகளாக இந்த தமிழகத்திலே ஏகத்துவ பிரச்சாரம் துவக்கப்பட்டதிலிருந்து இது மாதிரியான சிந்தனையால் உந்தப்பட்டு ஆங்காங்கே மர்கஸ்களிலே தமிழகத்திலே உள்ள ஏறக்குறைய 70க்கும் மேற்பட்ட மர்கஸ்களிலே இது மாதிரியான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. அந்த பயிற்சி முகாம்கள் வாயிலாக ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் மார்க்கத்துடைய அடிப்படை போதனைகளை அறிகின்ற அரிய வாய்ப்பை அவர்கள் பெறுகிறார்கள். அந்த அடிப்படையில் நமது இந்த பகுதியிலும் குமரி மாவட்டம் அல்ல, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கோட்டாறு இளங்கடை வட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது 4 மர்கஸ்களிலே இது மாதிரியான கோடைகால பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த விடுமுறையை பயன்படுத்தி அந்த நாட்களிலே நம்ம சமுதாயத்தை சார்ந்த இளம் சிறார்களுக்கு பரிசுத்த குர்ஆன் போதனை, குர்ஆனை எப்படி ஓத வேண்டும், இஸ்லாத்துடைய அடிப்படைகள் என்னென்ன, எவ்வாறு தொழ வேண்டும், அன்றாட வாழ்க்கையிலே நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனைகள் என்னென்ன, இவற்றையெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி இந்த வட்டத்திலே 4 மர்கஸ்களிலே இந்த கோடைகால பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று சந்து தெருவில் இருக்கக்கூடிய மதரசத்து சலாஹ், ஏறக்குறைய 70-80 மாணவ மாணவிகள் அங்கே பங்கு பெற்றார்கள். அடுத்து நமது சஜியத்துல் குபரா மகளிர் கல்லூரியிலே 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் மட்டும் அங்கே பங்கு பெற்றார்கள், பயன்படுத்தார்கள். அதைத் தொடர்ந்து அருகாமையில் இருக்கக்கூடிய மர்கது தௌஹீத், பிரதோசியா நகரில் இருக்கின்ற மர்கது தௌஹீதிலே கோடைகால பயிற்சி முகாம் நடத்தப்பட்டு அதிலும் 60-70 மாணவிகள் பங்கு பெற்றார்கள். அதைத் தொடர்ந்து இங்கே இந்த ஹவ்வா நகரில் அமைந்திருக்கக்கூடிய நம்ம ஜம்மியத் அல் குர்ஆன் வஜீதுடைய மர்கஸான இந்த மஸ்ஜித் சலாமாவிலே மதரசத்துல் சலாமா மாணவ மாணவிகளுக்கு கோடைகால பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அந்த நாட்களை முறையாக அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய அருளால் இருள் சூழ்ந்திருந்த இந்த தமிழகம் இருளால் சூழப்பட்டிருந்தது. அதாவது அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்ற மாபாதக செயலான ஷிர்க் என்கின்ற இருளால் சூழப்பட்டிருந்தது இந்த தமிழகம். இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படையை பற்றிய அறியாமையினால் இந்த தமிழகம் சூழப்பட்டிருந்தது. எதையெல்லாமும் கற்றுக்கொண்டிருந்த ஒரு காலம், எதையெல்லாமோ மார்க்கம் என நினைத்து செயல்பட்டுக் கொண்டிருந்த ஒரு காலம், அதுவெல்லாம் மாறி இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் எப்படி இந்த மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ, போதித்திருக்கிறார்களோ, அந்த அடிப்படையிலே மார்க்கத்தை விளங்க வேண்டும். விளங்கியதன் அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும். இந்த மார்க்க அடிப்படையில் நாம் செயல்பட்டால் மட்டும்தான் மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்கின்ற ஆசை, என்கின்ற நம்பிக்கை சமுதாயத்திலே இன்றைக்கு அது வளர்ந்தோங்க ஆரம்பித்து அது பரவி வியாபித்துக் கொண்டு இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இப்படிப்பட்ட இந்த கால சூழ்நிலையிலே
இந்த சின்ன சிறார்கள் அவர்களை நாம் உருவாக்குகிறோம். இது மாதிரியான பயிற்சி முகாம்களின் வாயிலாக, மதரசாக்களின் வாயிலாக நாம் அந்த சிறார்களை உருவாக்குகிறோம். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், பெற்றோர்களை பொறுத்தவரையிலே, குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள், தாய் தந்தைகளை பொறுத்தவரையில் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், கோடைகால பயிற்சி வகுப்புக்கு அனுப்பி வைப்பதுடைய அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த பிள்ளைகள் விடுமுறை நாட்களிலே பள்ளிக்கூடத்துக்கும் செல்வதில்லை, இந்த வீட்டில் கடந்து நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறார்கள். குழந்தைகள் சும்மா அங்கேயாவது போய் மதரசால போய் நேரத்தை கழிச்சுட்டு வரட்டும், இங்க கடந்து வீட்டில் கடந்து தொந்தரவு பண்றதை விட மதரசாக போயிட்டு வா என்ற எண்ணத்தில் குழந்தைகளை அனுப்பி வைக்கக்கூடிய தாய்மார்களும் பெற்றோர்களும் அதிகம் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சில தாய்மார்கள், பெற்றோர்கள் இந்த குழந்தைகளுக்கு இந்த விடுமுறை நாட்களை அது மட்டும்தான் மார்க்கம், அதோட முடிந்தது. மற்ற நாட்களிலே மதரசாக்களை எட்டி கூட பார்ப்பதில்லை. குர்ஆனை படிப்பிக்குவதற்குண்டான சிந்தனை அவர்களுக்கு வருவதில்லை. காலமெல்லாம் படிப்பு, பள்ளிக்கூடம், டியூஷன் என்று இப்படியே அவர்களுடைய வாழ்க்கை சுழன்று கொண்டிருக்கிறது. நேரமில்லை. காலையிலே படுக்கையிலிருந்து எழும்புவதற்கே 7 மணி 8 மணி ஆகிவிடும். பதில் தொழுகை கிடையாது. தொழுகையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அதிகாலையிலே பதிலுக்கு பாங்கு சொல்கின்ற சப்தம் கேட்ட மாத்திரத்திலேயே குழந்தைகளை எல்லாம் எழுப்பிவிட்டு தொலை செய்து பள்ளிவாசல்களுக்கு அனுப்பி தொலை செய்து அவர்கள் தொழுது முடித்த கையோடு பரிசுத்த குர்ஆனை ஓதுவதற்குண்டான பயிற்சி கொடுத்து அதை தொடர்ந்து மற்ற பணிகளை செய்கின்ற ஒரு நிலை நமது சமுதாயத்திலே பார்க்கவே முடியவில்லை. பரிதாபகரமான நிலை. எந்த குழந்தைகள் அதிகாலை பகிர் தொழுவதற்காக வருகிறது, பெரியவர்களே வருவதில்லை, பெற்றோர்களே தொழுவதில்லை, குழந்தைகளை எங்கே தொழ வைக்கப் போகிறார்கள்? இப்படிப்பட்ட சமுதாயத்துடைய நிலை. இவ்வாறு அதிகாலையிலே அவர்களை தட்டி எழுப்புவது பாங்கும் அல்ல, பாங் ஓசையும் அல்ல, பெற்றோர்களும் தட்டி எழுப்புவதில்லை. அவர்களை தட்டி எழுப்புவது எதுவாக இருக்கும் என்றால், தூக்கத்தில் இருந்து அவர்களை கிளப்பி விடுவது சில வீடுகளிலே பால்காரனுடைய மணி ஓசை. பால்காரன் அடிக்கின்ற அந்த மணி ஓசையை கேட்டுத்தான் சிலர் தூக்கத்திலே இருந்து எழுதி வருகின்றார்கள். இன்னும் சிலர் சூரிய ஒளி அவர்கள் மீது படுகின்ற பொழுதுதான் அவர்கள் எழுதி வருகிறார்கள். இதுதான் நம்ம சமுதாயத்துடைய நிலையாக இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சமுதாயம் எப்படி அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற முடியும்? இப்படியே வளர்கின்ற ஒரு சமுதாயம் எதிர்காலத்திலே அவர்களுடைய நிலை எப்படியாக இருக்கும்? நாம் சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டிருக்கின்றோம். சின்னஞ்சிறு பருவத்திலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பயிற்சியை நாம் கொடுக்க தவறிவிடுவோமானால், இதே பிள்ளைகள் நாம் பெற்றெடுத்து வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த இந்த பிள்ளைகள் எல்லாம் நாளைக்கு நமக்கு எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள். இதுதான் இன்றைக்கு பல இல்லங்களிலே நம்மால் பார்த்து கொண்டிருக்கின்ற காட்சிகளாக இருக்கின்றன. எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள், பெற்றோர்களுடைய பேச்சை மதிக்காதவர்களாக இருக்கிறார்கள், பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பெற்றோர்களை இழிவான வார்த்தைகளால் பேசுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட நிலையை அடைந்து விட்டார்களே என்று பெற்றோர்கள் கவலைப்படுகிறார்கள், ஆதங்கப்படுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள். சிலர் இப்படியும் சொல்கிறார்கள், இந்த பிள்ளையா நான் பெற்றேன், இந்த பிள்ளையை கட்டி வளர்ப்பதை விட ஒரு மாட்டையாவது வளர்த்தால் நமக்கு, பசுமாட்டை வளர்த்தால் நமக்கு பால் பெருமை என்று கூட சொல்ல கேட்கிறோம், காதிலே விழுகிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? சமுதாயத்துடைய இளைஞர்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சமுதாயத்துடைய இளைஞர்களுடைய நிலை, எத்தனை இளைஞர்களுக்கு அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனை ஓத தெரியும்? எத்தனை இளைஞர்கள் இந்த பரிசுத்த குர்ஆனை மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்கள், அதை பார்த்து ஓத கற்றிருக்கிறார்கள்.
எத்தனை இளைஞர்களுக்கு அன்றாட வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் மனப்பாடம் இருக்கிறது. இன்று பார்க்கிறோம் இளைஞர்கள் அவர்கள் வீதியிலே நின்று கொண்டு சந்துகளிலும் பொந்துகளிலும் மக்கள் கூடுகின்ற ஜங்ஷன்களிலும் நின்று அவர்களுடைய பொன்னான நேரத்தை பாழாக்குகின்ற ஒரு காட்சியைத்தான் இன்றைக்கு அதிகமாக இளைஞர்களிடத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் இந்த விலமதிக்க முடியாத இந்த நேரத்துடைய மகிமையை, அதனுடைய மகத்துவத்தை புரியாமல் இருக்கிறார்கள். காரணம் என்ன? சின்னஞ்சிறு வயசிலேயே அவர்கள் சரியான முறையிலே அவர்கள் பக்குவப்படுத்தப்படவில்லை, அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படவில்லை. இதனால் தான் இஸ்லாம் சிறிய பருவத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. சின்னஞ்சிறு பருவத்திலே தன்னுடைய தாயினுடைய மடியிலே அது வளருகின்ற பருவத்திலேயே அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கின்ற அந்த அறிவுரைகளை இஸ்லாம் தெளிவாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அந்த குழந்தைகள் பேச ஆரம்பிக்கின்ற பொழுதே அந்த குழந்தைகள் தங்களுடைய மழலை மொழியால் அது உச்சரிக்க ஆரம்பிக்கின்ற பொழுதே நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய நினைவூட்டுகின்ற வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு முதலாவதாக அவருடைய காதிலே விழச் செய்யக்கூடியது கலிமாவாக இருக்க வேண்டும். எவ்வாறு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தை விட்டு அவன் பிரிந்த பொழுது அவனுடைய இறுதி கலிமா, கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்குமானால் அவன் சொர்க்கத்துக்கு சென்று விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah சொன்னார். எந்த மனிதனுடைய உயிர் பிரிவதற்கு முன்னால் அவனுடைய கடைசி கலாம் பேச்சு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவாக இருக்கிறதோ அவன் சொர்க்கத்துக்கு செல்வான் என்று சொன்னார். அதை கொண்டுதான் ஒரு மனித வாழ்க்கையிலே அவன் துவக்கமாக அவன் உச்சரிக்க ஆரம்பிப்பதும் அவனுடைய செவிக்கு கொண்டு செல்வதும் இந்த கலிமாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. அல்லாஹ்வை பற்றி அவனுக்கு நினைவூட்ட வேண்டும், அல்லாஹ்வுடைய சிந்தனை அவனுக்கு ஏற்பட வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு எதன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது என்கின்ற பயிற்சி அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ் என்று நாம் சொல்வதன் மூலமாக பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ் 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 படைத்தான், அல்லாஹ் ரிசுக்தாரான், அல்லாஹ் உணவுத்தாரான், அல்லாஹ் எல்லாம் செய்கிறான் என்று இப்படியே அவர்களுக்கு கோச்சிங் பயிற்சி கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தை தானாக கேட்க ஆரம்பிக்க வேண்டும். அம்மா அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்றேம்மா, அல்லாஹ் எங்கே இருக்கிறார்? அது கேட்க வேண்டும். அப்படி கேட்க வைக்கக்கூடிய அளவிற்கு நாம் அந்த பிள்ளைகளுக்கு தர்பியத்து கொடுக்க வேண்டும், வளர்ப்பு முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த குழந்தை எந்த தாயிடத்திலே அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டிருக்கிறது? யாராவது சொல்ல முடியுமா? அது கேட்பதற்கெல்லாம் நேரமா? எதையெல்லாமோ கேட்கிறது குழந்தை. ஆனால் அல்லாஹ்வை பற்றி கேட்க நாம் கற்றுக் கொடுக்கவில்லை. காரணம், அப்படிப்பட்ட பயிற்சி பிஞ்சி பருவத்திலிருந்து, பாலர் பருவத்திலிருந்து, மடியிலே தவழுகின்ற பருவத்திலிருந்து, பாலூட்டுகின்ற பருவத்திலிருந்து அவர்களுக்கு கோச்சிங் கொடுக்கப்படவில்லை. நான் என்ன கோச்சிங்கை, என்ன பயிற்சியை, எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு அந்த குழந்தைகளுக்கு பிஞ்சி பருவத்திலிருந்து நாம் பயிற்சி கொடுக்கிறோமோ அதுதான் தொடரும், அதுதான் தொடர்ச்சியாக தொடர்ந்து வரும். எதுவரை? அவன் சாவது வரை அவனுடைய மனசிலே நிற்கக்கூடிய அந்த சொற்களாக இந்த சொல் அமையும். சின்னஞ்சிறு பருவத்திலே பொறிக்கப்படுகின்ற, சின்னஞ்சிறு பிஞ்சி பருவத்திலே நாம் ஏற்றுகின்ற இந்த அறிவு, இந்த வார்த்தைகள்
இந்த மனப்பாடம் செய்கின்ற இந்த பிரார்த்தனைகள், இந்த குர்ஆன் வசனங்கள் என்றைக்கும் அழியாத பொக்கிஷமாக அவனுடைய இதயத்திலே இடம் பிடித்துக் கொண்டே இருக்கும். அதான் சொன்னார்கள், அல் இல்மு ஃபிஸ் ஸிகரி கன் நக்ஷி ஃபில் ஹஜரி என்று சொன்னார்கள். அல் இல்மு ஃபிஸ் ஸிகர், பாலர் பருவத்திலே கற்கின்ற அந்த கல்வி, அவர்கள் எடுக்கின்ற மனப்பாடம், இது கல்லிலே பொறிக்கின்ற எழுத்துக்களுக்கு சமமானது. ஒரு பாறையிலே எழுத்தை பொறித்தால் அது எவ்வாறு அழியாமல் காலாகாலம் இருக்குமோ அதை போன்று பிஞ்சு உள்ளத்திலே நாம் அவர்களுக்கு ஏற்றுகின்ற அந்த வார்த்தைகள், அந்த பிரார்த்தனைகள், அந்த குர்ஆன் வசனங்கள் என்றென்றைக்கும் அழியாமல் இருந்து கொண்டே இருக்கும். காலமெல்லாம் இருக்கும் மனப்பாடம். அவன் பெரிய பிள்ளையாக, பெரிய மனிதனாக ஆகின்ற நேரத்திலும் இதுவெல்லாம் நான் சின்னஞ்சிறு பருவத்திலே, மாணவ பருவத்திலே, பள்ளி பருவத்திலே நான் இந்த மதரசத்து சலாமத்தில் இருந்து படித்த பிரார்த்தனைகளாகும் இது என்று ஒரு காலத்திலே அது நினைவு கூறும். அதனால் தான் இஸ்லாம் குழந்தை பருவத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது. அன்பு சோதரர்களே, இஸ்லாம் மற்ற மதங்களை போன்று, மற்ற கொள்கை கோட்பாடுகளை போன்று, மற்றவர்களுடைய கலாச்சாரங்களை போன்ற ஒரு கலாச்சாரத்தை கொண்டதல்ல இஸ்லாம். மற்ற மதத்திலே இருக்கின்றது மாதிரியான வரட்டுத்தனமான ஒரு போதனைகளை போன்ற ஒரு போதனை அல்ல இஸ்லாம். எந்த மதமும் எந்த ஒரு கொள்கை கோட்பாடும் தான் பெற்றெடுக்கின்ற ஒரு தம்பதியர் தாங்கள் பெற்றெடுக்கின்ற அந்த பிள்ளைகளை இப்படித்தான் வளர்க்க வேண்டும், இப்படித்தான் பயிற்சி கொடுக்க வேண்டும், இப்படித்தான் பாலூட்ட வேண்டும், இப்படித்தான் சீராட்ட வேண்டும் என்றெல்லாம் எந்த மதமாவது சொல்லியிருக்கிறதா? நம்மால் காட்ட முடியுமா? அல்லது மற்றவர்களால் காட்ட முடியுமா? எந்த மதத்திலும் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட பயிற்சி, குழந்தைகளை எப்படி பக்குவப்படுத்தி எடுக்க வேண்டும் என்கின்ற இந்த அறிவுரைகள், இந்த போதனைகள் இஸ்லாம் மார்க்கம் இதில் மட்டும்தான் நம்மால் பார்க்க முடியும். இதையெல்லாம் இஸ்லாம் இபாதத்தாக பார்க்கிறது, வணக்கமாக பார்க்கிறது. ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் பாலூட்டுவதை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இது மனித இயல்பாக, இது நமது கடமை, குழந்தை நமது குழந்தை பாலூட்டுகிறோம் என்கின்ற எண்ணத்தோடு பார்க்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் எப்படி பார்க்கிறது? ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் பால் ஊட்டுவது, அதிலும் படைத்த இறைவன் காட்டிய நெறியின் அடிப்படையிலே பாலூட்டி வளர்ப்பது என்பது ஒரு இபாதத்து, அது ஒரு வணக்கம், படைத்த இறைவனுடைய கட்டளையை ஏற்றி செய்கின்ற ஒரு வழிபாடு. இந்த எண்ணத்தோடு ஒரு இஸ்லாமிய தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாலூட்டிய அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவை நாம் ஏற்றி செயல்படுகிறோம் என்கின்ற எண்ணத்தோடு அவர்கள் குழந்தையை வளர்க்கின்ற பொழுது, அப்படிப்பட்ட குழந்தைகள் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய குழந்தைகளாக, அல்லாஹ்வுடைய அருளை பெறுகின்ற குழந்தைகளாக அந்த குழந்தைகள் மாறிவிடுகின்றனர். பால் ஊட்டுகின்ற நேரத்திலேயே பிஸ்மி சொல்லி, அல்லாஹ்வுடைய நாமத்தை சொல்லி, அல்லாஹ்வுடைய நாமத்தை சொல்லி குழந்தைகளுக்கு பால் ஊட்டுகின்ற தாய்மார்கள் எத்தனை பேர்கள் எங்கே பார்க்க முடியும்? இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. அந்த பருவத்தை, அந்த பருவத்திலே பக்குவமாக நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் விதித்திருக்கின்ற அந்த கடமையை, அதுவும் தலையாய கடமையான அந்த தொழுகையை இந்த குழந்தைகள் சரியான முறையிலே அது பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் 7 வயதில் அது தொழுகின்ற நிலைக்கு குழந்தை வந்துவிட வேண்டும். 7 வயதை அடைந்திருக்கின்ற அந்த சிறுவன் சிறுமி, அந்த குழந்தை பருவத்திலே உள்ள அந்த பிள்ளை தொழுவதற்காக வேண்டி செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. 7 வயதிலே ஒரு குழந்தை தொழ வேண்டுமானால் அதற்கு முன்கூட்டியே அதற்கான பயிற்சி கொடுத்திருந்தால்தான் 7 வயசுல தொழ முடியும்.
7 வயது ஆகிவிட்டது, இப்பொழுது 7 பூர்த்தியாகிவிட்டது, தொழு என்று சொன்னால் எப்படி தொழும்? அதற்கு 5 வயதிலிருந்தே, அதாவது விவரம் தெரிந்த வயதிலிருந்தே அந்த குழந்தைகளுக்கு தொழுகையை பற்றிய பயிற்சியை கொடுத்தால்தான் 7 வயது ஆகின்ற பொழுது அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் சப்அ சினீன். 7 வயதை அவர்கள் அடைந்து விட்டால் அவர்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள் என்று சொன்னார்கள். கட்டளை. இந்த கட்டளையை 7 வயது நிறைவேற்ற வேண்டுமானால் முன்கூட்டியே அவர்கள் அதற்குண்டான பயிற்சி எடுத்தாக வேண்டும் என்பதைத்தான் இதிலிருந்து நாம் தெரிகிறோம். அப்படியானால் பாலர் பருவத்திலேயே, பிஞ்சு பருவத்திலிருந்தே அவர்கள் இறைவனுடைய, படைத்த இறைவனுடைய, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வளரக்கூடிய குழந்தைகளாக அவர்களுக்கு நாம் பயிற்சி அளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பெரிய பிள்ளை பெற்றோர்கள் ஏன் இன்றைக்கு கவலைப்படுகிறார்கள்? தங்களுடைய பிள்ளை, எத்தனையோ பெற்றோர்கள் குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் மட்டும்தான் தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு திருப்திப்படுகிறார்கள். அதிகமானவர்கள் திருப்தி அடையவில்லை. இன்னும் சில பெற்றோர்கள் சொல்லுவான், பாப்பாவுடைய பேச்சை கேட்க மாட்டான். இருக்குது, அது பார்க்கிறோம். அப்படின்னு பல கேசுகள் இருக்குது. காரணம் என்ன? பாப்பாவுடைய கொள்கை வேற, அவனுடைய கொள்கை வேற. இவன் ஒரு கோஷ்டி, இவன் ஒரு கோஷ்டி, பாப்பா ஒரு கோஷ்டி. அதனால அவன் பேச்சை இவன் கேட்க மாட்டான், இவன் பேச்சை அவன் கேட்க மாட்டான். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அன்பு சோதனை, சிந்தனைகள் எல்லாம் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது. சிந்தனைகள் எல்லாம் சீர்கட்டு சின்னாபின்னமாக இந்த சமுதாயம் செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? பக்குவப்படவில்லை, இரையச்சமில்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, நாளை அல்லாஹ் நம்மை விசாரிப்பார் என்கின்ற கவலை இல்லை, நம் மீது விதிக்கப்பட்ட கடமைகள் என்னென்ன என்பதை ஆய்வு செய்து பார்க்கின்ற திறமை இல்லை. எல்லாமே இந்த உலகமாய் கண் முன்னால் காணப்படுகின்ற இந்த உலகமாயை, இந்த உலகாதாயத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்ளலாம்? உலகாதாயத்தை பெருக்கிக் கொள்வதற்கு வழி என்ன? உலகாதாயத்தை உண்டாக்குவதற்கு வழி என்ன? அதற்கு எது நமக்கு கை கொடுக்கும்? எந்த பயிற்சி நமக்கு கை கொடுக்கும்? எந்த கல்வி நமக்கு கை கொடுக்கும்? அந்த கல்வியை நாம் தேடி செல்வோம் என்கின்ற நிலைத்தான் இன்றைக்கு சமுதாயத்திலே மிகைத்திருக்கிறது. அது மிகைத்துக் கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றிய ஞானமுடையவர்கள், அல்லாஹ்வை பற்றி சிந்தித்து ஆராய்ந்து, அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய நாமங்கள் என்ன, அவன் படைத்திருக்கின்ற இந்த பிரம்மாண்டமான இந்த படைப்புகள் என்ன, இவற்றையெல்லாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களை உருவாக்குகின்ற ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. அப்படியே உருவாகுவதற்காக வேண்டி யாராவது எங்காவது பாவப்பட்டவன், இல்லாப்பட்டவன், வறுமையில் இருக்கக்கூடியவன், வீட்டில் அடங்கா பிராரி, பள்ளிக்கூடத்தில் ஃபெயிலானவன், அதிக மார்க் எடுக்காதவன், பள்ளிக்கூடத்துக்கு கட்டடிச்சவன், தாய் தந்தையருடைய பேச்சை கேட்காதவன், இப்படி எங்கேயாவது கிடக்கும் 1-2 கேசுகள். அவனை பிடிச்சி இவன் படிக்க லாயக்கு இல்லாதவன். இவன் எதுக்கு லாயக்கு இல்லாதவன்? படிச்சு பட்டம் பெற்று கை நிறைய சம்பாதிக்கின்ற தொழிலை செய்வதற்கு இவனுக்கு தகுதி இல்லை, படிப்ப தகுதி இல்லை. அதனால இந்த மரம் அண்டா இருக்கக்கூடியவன், இந்த உலகாதாய கல்வியை கற்பதற்கு தகுதி இல்லாத போனவன், அடங்கா பிராரியா இருக்கக்கூடியவன், இவன் எங்கதான் லாய்க்கு? மதரசாக இருந்தா லாய்க்கு, கொண்டு போய் தள்ளுங்க. இப்படித்தான் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கல்வியை கற்பதற்காக வேண்டி படைத்த இறைவனுடைய வல்லமையையும் ஆற்றலையும் ஆய்வு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சம், அண்ட சராசரங்கள் எல்லாம் எப்படி அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டது
என்பதையெல்லாம் பரிசுத்த குர்ஆனிலிருந்தும் அதற்கு விளக்கமான சுன்னாவிலிருந்தும் ஆய்வு செய்து கற்று படிப்பதற்காக வேண்டி அனுப்பப்படுகின்றவர்கள் யார்? அடக்காப்தாரிகள், வீட்டுக்கடங்காதவன், பள்ளிக்கூடத்தை போற்றவர். இவர்கள் தான் இன்றைக்கு அங்கே செல்லப்படுகிறார், அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இந்த சமுதாயத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் தாய்மார்களே, இந்த சமுதாயத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயம் அப்படியே ஒரு அரசுங்க. இந்த அம்மா நகர் அப்படியே கொஞ்சம் சுற்றி பாருங்க, தெரிந்தவர்கள் அப்படி நம்ம தெருக்கள் 7 தெருவை அப்படியே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த சமுதாயத்தில் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று அப்படி ஒரு நோட்டம் அப்படி போடுங்க. நிறைய இருக்கிறார்கள், பலக்கத்தா இருக்கிறார்கள், செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள், வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள். வறுமையை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, நல்லா இருக்கிறார்கள். இவர்களில் யாராவது எந்த பெற்றோராவது தன்னுடைய பிள்ளை இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய கல்வியை கற்றுத் தேர்வதற்காக அனுப்பியிருப்போம் என்று வைத்திருப்பதாக உங்களால் சொல்ல முடியுமா? யாராவது அனுப்பி வைக்கிறார்களா? அப்படியானால் பணக்காரர்களுக்கு இந்த கல்வி அவசியம் இல்லை, செல்வந்தர்களுக்கு இந்த கல்வி தேவையில்லை, வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு இறையியல் கல்வி அவசியம் இல்லை. அவர்கள் படிக்க வேண்டிய கல்வி இந்த கல்விதான், இந்த உலகாதாய கல்வி. அதன் மூலமாக பட்டம், பதவிகள், பெரிய வேலை வாய்ப்புகள், கை நிறைய ஊதியம், சம்பாத்தியம், அதன் மூலமாக வீடு, பங்களா, இதுதான். அதுக்கு இவர்கள் தான் தகுந்தவர்கள். இந்த இறையியல் கல்வியை படிக்கக்கூடியவர் இல்லாப்பட்டவர்கள், சமுதாயத்தில் வறுமையில் வாழக்கூடியவர்கள், ஏழ்மையில் உழவக்கூடியவர்கள், வசதி இல்லாத அவனுக்கு தான் இந்த கல்வி. இப்படி பிரித்து விட்டார்கள். இதுதான் இன்றைக்கு சமுதாயத்துடைய அவலநிலை. இன்றைக்கு மார்க்கத்தை கற்றறிந்து இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் மிக மிக அரிதாக இருக்கிறார்கள். இந்த சுற்று வட்டார பகுதியிலே எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் மார்க்கத்தை சொல்ல தெரிந்த இந்த பகுதியை சார்ந்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் தாய்மார்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பெண்களை விடுங்க, பெண்கள் கல்லூரி சொல்லி பெண்கள் கல்லூரிகளை படித்து அவர்கள் கொஞ்சம் உருவாகியிருக்கிறார்கள். ஆண்களிலே இந்த பகுதிகளிலே எத்தனை பேர்கள் மார்க்கத்தை கற்று அதை மக்களுக்கு முறையாக கற்றுக் கொடுக்க தகுதி உள்ளவர்கள் எத்தனை பேர்கள் தயாராக்கப்பட்டிருக்கிறார்கள்? எதிர்காலத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலர், அவர்களும் சென்று விட்டார், போய்விட்டார், இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார். இந்த சமுதாயத்துடைய கெதி என்ன, நாதி என்ன? இந்த சமுதாயத்தை யார் காப்பாற்ற? அல்லாஹ் தான் காப்பாற்ற. இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு யார் இருப்பார்கள்? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த மார்க்கத்தை கற்றவர்கள் 4 பேர்கள் இந்த சமுதாயத்திலிருந்து உருவாகி அந்த மார்க்கத்துக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்து கற்றுவிட்டு முறையாக கற்றுவிட்டு தங்கள் பகுதிக்கு திரும்பி அந்த மார்க்கத்தை அவர்கள் சொன்ன காரணத்தினால் தானே இன்றைக்கு ஓரளவாவது முழுமையாக இல்லாவிட்டால் ஓரளவாவது இந்த மார்க்கத்தை தெரியக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி கிடைத்தது இந்த மார்க்கத்தை புரிகின்ற வாய்ப்பு? ஷிர்க் என்கின்ற அதல பாதாளத்திலே மூழ்கி கிடந்த நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏகத்துவம் என்கின்ற வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தானே, அது எப்படி வந்தோம்? அந்த பிரச்சாரங்களும் இல்லாமல் இருந்திருந்தால் நம்முடைய கெதி என்ன ஆகியிருக்கும்? அதே ஷிர்க்கில் தான் நம்முடைய மூதாதையர்கள் மூழ்கி கிடந்த அந்த ஷிர்க்கில் தானே நாம் மூழ்கி இருந்திருப்போம். அல்லாஹ் நம்மை காப்பாற்றினானே, இது நமக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம் அல்லவா? இதற்கு ஈடான ஒரு பாக்கியம் வேறு என்ன பாக்கியம் இருக்கிறது?
நாம் பெற்ற பாக்கியம், பாக்கியங்களிலெல்லாம் தலையாய பாக்கியம். நாம் பெற்ற பாக்கியங்களிலெல்லாம் தலையாய பாக்கியம். ஏன்? நம் உயிரை விட பெரிய பாக்கியம், நம்முடைய உயிரை விட பெரிய பாக்கியம். இதுதான் நாம் பெற்றிருக்கின்ற நேர்வழி. அசத்தியத்திலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டு சத்தியத்தை தெரிகின்ற, புரிந்து அதிலே வாழ்கின்ற, அதிலே உறுதியான நம்பிக்கையோடு இருக்கின்ற ஒரு பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றானே, இந்த பாக்கியத்துக்கு ஈடான ஒரு பாக்கியம் நமது சொத்தும் இல்லை, நமது சுகமும் இல்லை, நமது பங்களாவும் இல்லை, நமது பிள்ளைகளும் இல்லை, எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் பற்றி எந்த பாக்கியம் இல்லை. எல்லா பாக்கியங்களும் இருந்து, சொத்து இருந்து, பங்களா இருந்து, எஸ்டேட்டுகள் இருந்து, தோட்டம் துறவுகள் இருந்து, கை நிறைய காசு இருந்து, நகை இருந்து, எல்லாம் இருந்து இந்த நேர்வழி இல்லை என்றால் அவனுடைய கெதி என்ன ஆகியிருக்கும்? நரகத்துக்குத்தான் செல்ல வேண்டும். இங்கே அது நமக்கு புரியாது. இந்த உலகத்திலே அதனுடைய முக்கியத்துவத்தை பலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், இந்த உலக மாயை என்கின்ற திரை அவர்களை மறைத்துக் கொண்டிருக்கிறது, அவருடைய கண்ணை கட்டி விடுகிறது. இந்த உண்மையை புரிய விடாமல் அவர்களை மறைக்கிறது இந்த உலக மாயை என்கின்ற திரை. இந்த திரை அகற்றப்படும். ஒரு நாளைக்கு இந்த திரை கிழிக்கப்படும், அது அகற்றப்படும், அகற்றப்பட்டே தீரும். அந்த நாள் தான் மரண நாள். அல்லாஹ்வின் முன்னிலையை நாம் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற அந்த நாள். அந்த நாளையிலே திரைகள் அகற்றப்படுகின்ற பொழுதுதான் இவன் சந்திக்க போகின்ற அந்த கடுமையான வேதனை அவனுடைய கண் முன்னால் காட்சி அளிக்கின்றது. அதை பார்க்கின்ற பொழுதுதான் அவன் நினைத்து பார்க்கிறான், ஆகா, உலகத்திலே நாம் வாழ்ந்த காலத்திலே என்னென்ன சுகமெல்லாம் அனுபவித்தோமே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்து விட்டோமே. யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் நீ அவகாசம் கொடுத்து விட மாட்டாயா? பிரார்த்திக்கிறான், சொல்லி பிரலாபிக்கிறான். யா அல்லாஹ், அவன் என்ன நினைப்பாரா? அந்த அவனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த அதோகதி, அல்லாஹ்வை பற்றிய அறிவில்லாமல் அல்லாஹ்வை நினைத்து பார்த்து அவனை மட்டுமே வணங்காமல் வாழ்ந்து மடிந்த இந்த மனிதன் நாளை அவனுடைய கெதி எப்படி இருக்கும், அவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னார். லவ் அன்னல்லதீன ஸலமு மா ஃபில் அர்தி ஜமீஅன் வ மிஸ்லஹு மஅஹு லஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர்ணிக்கிறார், நாளை மறுமையிலே இந்த உலகாதாயவாதிகள், இந்த உலக மாயையிலே சிக்கி கிடந்தவர்கள், அல்லாஹ்வை பற்றிய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்ந்தவர்கள், இவர்களுடைய கெதி எப்படியாக இருக்கும்? அவன் நினைப்பான், அவனுக்கு இந்த உலகம் முழுக்க, இந்த உலகத்திலே பூமியிலே காணப்படுகின்ற அத்தனை பாக்கியங்களும் அவனுக்கு சொந்தமாக இருந்தது. இந்த பாக்கியங்களை போன்று இன்னொரு மடங்கும் அவனுக்கு சொந்தமாக இருந்தால் அத்தனையுமே அவன் கொடுப்பதற்கு தயாராகிவிடுவான். எதற்காக? அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவல நிலையிலிருந்து, அந்த மாஷர் மைதானத்திலே அவனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டத்திலிருந்து அவனை விடுவிப்பதற்காக வேண்டி இந்த உலகம் முழுக்க அவனுக்கு சொந்தமாக இருந்தாலும், அத மாதிரி இன்னொரு மடங்கும் சொந்தமாக இருந்தாலும் அத்தனையும் அவன் கொடுத்து விடுவதற்கு தயாராகுவான். முடியுமா? இதுதான் மனிதனுடைய நிலை. இந்த நிலை நாளைக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. ஏண்டா நாம் உலகத்திலே பிறந்தோம்? ஏண்டா நாம் உலகத்திலே மனிதனாக பிறந்தோம்? மனிதனாக பிறந்தோம், நம்மை படைத்த இறைவனை மறந்து வாழ்ந்து விட்டோமே. நம்மை ஏன் படைத்தான்? நம்மை ஒரு மண்ணாக படைத்திருக்க வேண்டாமா என்று அவன் சொல்வார். யாரை தனி குந்து துராபா. அல்லாஹு அக்பர். அந்த மனிதன் சொல்வார், யாரை தனி குந்து துராபா. எனக்கு பிடிச்ச கேளே நாசனே, நான் மண்ணாய் போயிருக்க வேண்டாமா, மனிதனாக ஏன் படைக்கப்பட்டேன் என்று சொல்லி பிரலாபிக்கக்கூடிய ஒரு காட்சி அங்கே மறுமையிலே. யாருக்கு?
அல்லாஹ்வை பற்றிய ஞானம் இல்லாதவர்களுக்கு, அல்லாஹ்வோடு தொடர்பில்லாதவர்களுக்கு, அல்லாஹ்வை பற்றிய கல்வியை கற்காதவர்களுக்கு. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறார், மனிதர்களை பார்த்து கேட்கிறார், அல்லாஹ்வை பற்றி தெரிந்தவன் அல்லாஹ்வை பற்றி அறியாமையில் இருப்பவனும் சமமாவானா? சமமாவார்களா? குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். இது அல்லாஹ்வுடைய கேள்வி. அல்லாஹ் தஆலா கேட்கிறார், அல்லாஹ்வை தெரிந்து புரிந்தவர்களும் அல்லாஹ்வை பற்றி அறிவு இல்லாதவர்களும் சமமானவர்களா? இங்கே பொதுவாக அறிந்தவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பொதுவாக சொல்லலாம், கல்வியை கற்றவர்களும் கல்வியை கற்காதவர்களும் சமமாவார்களா? கல்வி என்றால் அல்லாஹ்வை பற்றிய கல்விதான் அல்லாஹ் குறிப்பிடுவது. அல்லாஹ் கல்வி என்று குறிப்பிடுவது அவனை பற்றி புரிவதற்கு காரணமாக இருக்கின்ற கல்வியை தான் அல்லாஹ் கல்வி என்று குறிப்பிடுவான். வேற எந்த கல்வியும் அல்லாஹ் கல்வி என்று கொடுக்க மாட்டான். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னார், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டுமானால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் யார்? மடையர்களா? அறிவீர்களா? அறிவீனர்கள் அல்லாஹ்வை அஞ்ச முடியுமா? அறிவில்லாதவர்கள் அல்லாஹ்வை வணங்க முடியுமா? முடியாது. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி காமிக்கிறார், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ் அக்பர். உலமா, உலமாக்கள் என்று குறிக்கிறார்கள். உலமாக்கள் இல்லாவிட்டால் இந்த உலகம் அழிந்து போயிருக்கும். உலமாக்கள் இருப்பதால் தான் அல்லாஹ் வணங்கப்படுகிறார். அந்த உலமாக்களை இன்றைக்கு ஏளனம் செய்கிறார்கள் பாவிகள். பரிதாபம், அந்தோ பரிதாபம். யாரை நக்கல் அடிக்கிறார்கள்? இவர்கள் மனிதர்களை நக்கல் அடிக்கவில்லை, அல்லாஹ்வை கிண்டல் பண்ணுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள். காலம் எங்கோ போய் கொண்டிருக்கிறது. தெளிவாக அல்லாஹ் இன்னமா யக்ஷல்லாஹ, அல்லாஹ்வை அஞ்சுவதெல்லாம் உலமாக்கள் தான். நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்கிறது. உலமா என்கின்ற வார்த்தை குர்ஆனில் இருக்கிறது. இந்த உலமாக்கள் என்று சொல்றமா இல்லையா? உலமாக்கள் சொன்னாலே சிலருக்கு அலர்ஜியா இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு மார்க்க கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த தியாகிகள், வாழ்நாள் முழுக்க இறையியல் கல்வியை கற்பதற்காகவே அர்ப்பணித்த அவர்களை இழித்துரைத்தும் கேவலமாகவும் பேசுகிறார்களே, இவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே தண்டனைக்குரியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சும்மா விட மாட்டார். அல்லாஹ்வுடைய கல்வியை பள்ளிக்கூடங்களிலும், மதரசா என்றால் பள்ளிக்கூடம், மதரசா என்றால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு மதரசா என்று சொன்னால் சிலருக்கு அலர்ஜி. நம்ம சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு மதரசா சொன்னாங்க அவனுக்கு நக்கல் நையாண்டியமா இருக்கு, அதை கேவலமா நினைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதே நேரத்தில் பள்ளிக்கூடம் சொன்னோம்னா ஆஹா குதூகலப்படைகிறான். காலேஜ், ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், அந்த காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ரொம்ப சந்தோஷம். காலேஜ் காலேஜ் ஸ்கூல், மதரசா மதரசா. சுப்ஹானல்லாஹ். ஆனா மதரசாங்கிறது அரபி வார்த்தை. அரபியாவுல ஸ்கூலுக்கு என்ன சொல்லுவான்? அரபியாவில் ஸ்கூலுக்கு என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான் ஸ்கூலுக்கு? மதரசா. அங்க போனா மதரசா ஸ்கூல் தான், ஸ்கூலுக்கு மதரசா தான். நீங்க அங்க போய் வேற எதுவும் சொல்ல முடியாது. அரபியால போய் நிறுத்தி ஸ்கூலுக்கு மதரசா தான் சொல்லணும். அல் மதரசத்துல் இப்திதாயியா, அல் மதரசத்துல் முத்தவசிதா, அல் மதரசத்துல் சாரணியா. மதரசா போட்டு ஸ்கூல்கள்ல மிடில் பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், எல்லாத்துக்கும் மதரசா மதரசா.
மதரசான் போட்டு படித்தா அது கல்வி, அது சந்தோஷமான கல்வி, அது எல்லாம் பாராட்டப்படக்கூடிய கல்வி. எது ஸ்கூல் சொல்லி போட்டா அதே நேரத்தில் மதரசான் போட்டு அந்த கல்வியை படித்தா அது கேவலமான கல்வி. சுபஹானல்லாஹ். பாருங்க, இன்றைக்கு மதரசாக்கள் தான் இன்றைக்கு புரட்சியை செய்தாக வேண்டும். கடந்த காலங்களிலே மதரசாக்களிலே உருவாக்கப்பட்ட மார்க்கத்தை கற்றறிந்த மேதைகள் தான் இந்த நாட்டை உருவாக்கினார்கள். மார்க்கத்தை கற்றறிந்த அந்த மேதைகள் தான் ஆட்சி பீடங்களிலே அமர்ந்து ஆட்சி செய்தார்கள். அந்த காலங்களிலே கல்வி பட்டணம் என்று திகழ்ந்த பகதாத், பஸ்ரா, ஷாம், இவைகளெல்லாம் காயிரா, கெய்ரோ, இவைகளெல்லாம் ஆட்சி அதிகாரங்களை தங்களுடைய கையிலே வைத்திருந்தவர்கள், மார்க்கத்தை கற்ற மேதைகள், மதரசாக்களை படித்தவர்கள். காரணம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பாடம் அதை புரியாமல் இருக்கிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதரசாவிலே படித்தார்கள். இவர்கள் விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மதரசாவிலே படித்தார்கள், ஆசிரியர்கள் படித்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசிரியர்கள் மூலமாக படித்தார்கள். மதரசா என்றால் என்ன? மாணவர் ஆசிரியர். ஒரு ஆசிரியர் இடத்திலிருந்து மாணவர் கற்க வேண்டும். மாணவர்களும் ஆசிரியர்களையும் கொண்டதுதான் மதரசா, பள்ளிக்கூடம், கல்லூரி. இதைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், கற்றார்கள். அல்லாஹ்விடமிருந்து பெறப்பெற்ற அந்த அறிவை, அந்த இறை செய்தியை, வஹியை ஜிப்ரீல் என்கின்ற ஆசிரியர் முஹம்மது என்கின்ற மாணவருக்கு கற்றுக் கொடுத்தார். இங்கே ஆசிரியர் இல்லாமல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக்கொள்ளவில்லை. ஆசிரியர் வைத்து அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தார். பாடம் பெற்றார்கள். நம்மள மாதிரி கற்கவில்லை. நம்மள மாதிரி மேசையும் நாற்காலியும் போட்டு கற்கவில்லை. எவ்வாறு ஆரம்ப காலங்களிலே, துவக்க காலங்களிலே இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய கல்வியை கற்பதற்காக வேண்டி எந்த அளவிற்கு பணிவு இருந்ததோ கற்கின்றவர்களிடத்திலும் பணிவு இருந்தது, கற்றுக் கொடுக்கின்றவர்களிடத்திலும் பணிவு இருந்தது. அந்த பணிவின் அடிப்படையில் தான் அன்றைக்கு பாடம் நடத்தினார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது நபி என்கின்ற மாணவருக்கு. நாம் எல்லாம் படித்திருக்கிறோம். புகாரியிலே நீங்கள் படித்திருப்பீர்கள். ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அங்கே நபித்தோழர்கள் குழுமியிருக்கிறார்கள். ஒருவர் வருகிறார். அவர்களெல்லாம் பார்க்கிற மனிதராக பார்க்கிறார்கள். வந்த மனிதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் மண்டியிட்டு அமர்கிறார். மண்டியிட்டு பாடம் கற்க வேண்டும் என்று சொல்கிறோமே, மண்டியிட்டு பாடம் கற்கின்ற அந்த கல்விக்குத்தான் மகத்துவம் இருக்கிறது, மகத்துவமும் மரியாதையும் இருக்கிறது. இந்த மண்டியிட்டு கற்கின்ற கல்வியை நமக்கு அறிமுகப்படுத்தியது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மண்டியிட்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால் மூட்டோடு தங்களுடைய மூட்டை சேர்த்து வைத்து உட்கார்கிறார்கள். இப்படி ஜிப்ரீல் இப்படி ரெண்டு பேரும் மூட்டோடு மூடு, எங்கேயாவது சேர்ந்திருக்கவா? மூட்டோடு கால் மூட்டை சேர்த்து வைத்து அமர்கிறார்கள். தங்களுடைய கையை தங்களுடைய துறையிலே வைத்ததாகவும் இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துறையில் வைத்ததாகவும் ரிவாயத்தில் இருக்கிறது. சொல்லிக் கொடுக்கின்ற தோரணை, கற்றுக் கொடுக்கின்ற தோரணை, அங்கே கேள்வி பதில் முறையிலே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதுதான் பாடம் நடத்துவது. பாடம் நடத்துகிறார்கள். ஜிப்ரீல் கேள்வி கேட்கிறார்கள்.
பதில் சொல்கிறார்கள். கேள்வி இங்கிருந்து கேள்வி, அங்கிருந்து பதில், அங்கிருந்து கேள்வி, இங்கிருந்து பதில். இதுதான் பாடம், இதுதான் பாடம். இது இன்றைக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்கிறது, அவ்வளவுதான், முன்னேறி இருக்கிறது. அன்றைக்கு மண்டி எடுத்து படிக்கப்பட்ட பாடம் அப்படி அதே நிலையில் இன்றைக்கும் படிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற ஆசிரியர் மூலமாக இந்த முறைப்படி பாடத்தை கற்றார்களோ அதே முறைப்படி பயிற்சி பெறுகின்ற, பாடம் பெறுகின்ற, வகுப்பு நடத்துகின்ற நிலை இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மஸ்ஜித் நபவியிலே. மஸ்ஜித் நபவியிலே நீங்கள் போய் பார்ப்பீர்களானால், நான் கூட சென்ற 2-3 மாதத்துக்கு முன்னால் நான் போயிருக்க கூட அதே காட்சி பார்த்தோம். அன்றைக்கு என்ன காட்சியை பார்த்தோம் அதே காட்சி அங்கே பிள்ளைகள் பாடப்பிருக்கிறார்கள். அங்கே மேசை இல்லை, நாற்காலி இல்லை, அமர்ந்து மண்டியிட்டு அந்த சின்ன ஜிரார்கள் அவர்கள் குர்ஆனை மரணம் செய்கின்ற அந்த காட்சி, அவர்கள் ஆசிரியர்களிடத்திலே ஒப்புவிக்கின்ற காட்சி, இதையெல்லாம் பார்க்கின்ற கூட அந்த ஞாபகம் தான் வருகிறது. அந்த ஹதீஸ் தான் நமக்கு கண் முன்னால் வருகிறது. இன்றைக்கும் காலம் முன்னேறி இருக்கிறார். அறிவியல் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி, வானத்தை நோக்கி பறந்து செல்கிறார் மனிதன். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்த அந்த பாடம் இன்றைக்கும் பயிற்சிக்கப்படுகிறது. அதில் தான் பரக்கத் இருக்கிறது. இப்படி பாடம் எடுத்து கற்ற மதரசா, அதுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்த மதரசா. மஸ்ஜிதுன் நபவி அது ஒரு மதரசா. அந்த மதரசா அல்லாஹ்வை அஞ்சி வாழுகின்ற அறிஞர்களை உருவாக்குவது மதரசா. அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதரசாவிலே உருவாகி வந்தவர்கள் தான் நபித்தோழர்கள், உலகம் போற்றும் உத்தமர்கள். இன்றைக்கு அவருடைய பெயரை சொன்னாலே ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்திக் கொண்டார், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ்வே சான்று சொல்கிறானே. அப்படிப்பட்ட உத்தமர்களை உருவாக்கிய அந்த மதரசா, அவர்களை போன்ற தியாகமிக்கவர்களும் அவர்களை போன்ற அர்ப்பணிக்கின்ற தன்மை உள்ளவர்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கமே சதா என்று இருந்து அதிலே ருசி கண்டவர்கள், ருசிச்சு அதன் மூலமாக மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களே, அப்படிப்பட்டவர்களை நாம் இங்கே உருவாக்க வேண்டுமானால் அது மதரசாக்களின் மூலமாக மட்டும்தான் முடியும். நவநாகரிக சிந்தனைவாதிகளால் உருவாக முடியாது. பகுத்தறிவு பேசி தெரியக்கூடியவர்களால் முடியாது. இன்றைக்கு பகுத்தறிவு என்று சொல்லிக்கொண்டு அந்த அறிவு அவனை எங்கெல்லாமோ கொண்டு போகிறார். அல்லாஹ்வை எப்படி எல்லாமோ கற்பனை செய்கிறான். இன்றைக்கு காலப்போக்கிலே எப்படி எல்லாமோ மனிதன் கற்பனை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். சொன்னார் பகுத்தறிவு, என்னுடைய பகுத்தறிவுக்கு இது பொருந்தாது, என்னுடைய பகுத்தறிவுக்கு இது சரியல்ல என்றெல்லாம் சொல்லுகின்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. எனவே என் அருமை தாய்மார்களே, என் அருமை சகோதரர்களை, இரவு நேரங்களிலே டிவியின் முன்னால் தொடர்ந்து பார்க்கின்ற அந்த தொடர்களை எல்லாம் 10 மணி என்ன 11 மணி என்ன 12 மணி ஆனாலும் பார்த்து ரசிக்கின்றவர்கள் நிறைய இருக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகளோடு, தன்னுடைய அக்கா தங்கச்சிகளோடு, தங்களுடைய கணவன்மாரோடு பார்த்து கண்ணெல்லாம் பூத்து அப்படியே மயக்க வருகின்ற போதுதான் படுகைக்கு போவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லி காண்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கு தூக்கம் வந்து விடுகிறது. சிறார்களுக்கெல்லாம் தூக்கம் வந்து விடுகிறது. தட்டி எழுப்புங்கள், தூங்க வேண்டியதுதான், கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய கடமையை கொடுக்க வேண்டியதுதான். அது எல்லா நாளும் கொடுக்க வேண்டும், இன்னைக்கு மட்டும் கொடுக்க கூடாது, எல்லா நாளும் அந்த கடமையை கொடுக்க வேண்டும். அதனால அன்புக்குரிய தாய்மார்களை கவலைப்படுங்கள், மார்க்கத்தை பற்றி கவலைப்படுங்கள். நம்ம கூட வருவது நம்ம மார்க்கம் தான், நம்ம உயிரை காப்பது இந்த மார்க்கம் தான், நமக்கு சொர்க்கத்தை தேடித் தருவது இந்த மார்க்கம் தான். இந்த உலகம் நமக்கு சொர்க்கத்தை தேடித்தராது, நம்முடைய சொத்து நமக்கு தேடித்தராது, நம்முடைய பங்களா நமக்கு தேடித்தராது,
நம்முடைய பிள்ளைகள் நமக்கு தேடித்தராது, வேற யாரும் நமக்கு தேடித்தர மாட்டார்கள். நாம் அல்லாஹ்வை இந்த அளவுக்கு தெரிந்து அறிந்து அவனை முற்றிலுமாக அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றோமோ அதுதான் நமக்கு நாளை கை கொடுக்கும். நாளை நாம் பெற்ற பிள்ளை நமக்கு உதவ வேண்டும். நாம் பெற்ற பிள்ளைகள் நமக்கு உதவாமல் போய்விடக்கூடாது. நம்முடைய பாப்பா வல்லவா, நம்முடைய அம்மா வல்லவா, நம்முடைய உறவினர்கள் அல்லவா என்கின்ற அன்பு பாசத்தை கொட்டுகின்ற பிள்ளைகளாகவா அவர்கள் வாழ வேண்டும். அது அல்லாஹ்வுடைய கல்வி இருந்தால் மட்டும்தான் நடக்கும். டெக்னாலஜி இருந்தால் நடக்காது. டெக்னாலஜி நடக்காது. இன்ஜினியர்களாக இருந்தால் அதை வச்சு இது நடக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் நவீன கல்விகளை வைத்துக் கொண்டு பாசத்தை கொட்டாலன்னா அது அங்கே பயிற்றுவிக்கப்பட மாட்டார்கள். அங்கே எல்லாம் தீவிரவாதம், அடிதடி, பாக்கிரமா இல்லை. இதுதான் கற்றுக்கிட்டோம் பள்ளிக்கூடங்கள்ல. பள்ளிக்கூடங்கள்ல ராக்கிங் டாக்கிங் மாக்கிங் எல்லாம் இங்கதான் பள்ளி கொடுப்பான். இவன் அதெல்லாம் தான் அங்க போறான். ராக்கிங்க கீக்கிங்க, இவன் அவன் பிண்டல், அவன் இவனை நக்கல் அடிக்கிறது. மாணவன் வாத்தியாரை எப்படி நக்கல் அடிக்கிறான் பார்த்து கொடுக்குறான். சினிமாவில் கற்றுக் கொடுக்காங்க. மாணவன் வாத்தியனை எப்படிலாம் கிண்டல் அடிக்கணும் நக்கல் அடிக்கணும். இன்னைக்கு அந்த கல்வி அதான் கிடையாது. ஒழுக்கம், மரியாதை, பணிவு, அன்பு, பாசம் இதுவெல்லாம் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் பார்க்க. எனவே உங்களுடைய பிள்ளை, நீங்கள் பெற்ற பிள்ளைகளில் ஒரு பிள்ளை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்று தேடி அந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கும் சொல்லுவதை பார்ப்பதை உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? நீங்கள் சந்தோஷப்பட மாட்டீர்களா? உங்க பிள்ளைகள் படித்துவிட்டு கம்பெனிகளிலே வேலை பார்த்து கை நிறைய சம்பாதித்து தந்தால் மட்டும்தான் மகிழ்வீர்களா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்ல வந்தால் அதிலே மகிழ்ச்சி இல்லை என்று நினைக்கிறீர்களா? அதை துக்கமாக கருதுகிறீர்களா? கவலைப்பட வேண்டாமா? உங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் மார்க்கத்துக்காக தயாராகிட்டாலும், நான் பெற்ற பிள்ளை 4 பிள்ளை, 4 ஆம்பளை பிள்ளை, 3 ஆம்பளை பிள்ளை, ஒரு பையனை இந்த மார்க்கத்துக்காக அர்ப்பணிக்கிறோம். அந்த பிள்ளையின் மூலமாக நம்மளுடைய குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய குடும்பமாக மாறட்டுமே என்கின்ற கவலையே உங்களுக்கு வரக்கூடாது. இன்றைக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோமே. தமிழகம் முழுக்க இதுதான் தெரியும். நாளை அவங்களை கேட்பான், நான் இப்படி சொன்னேன், நீங்களாம் கேட்டீர்கள், நாளை கேமரா தான் எல்லாம் கேட்பான். இந்த மாதிரிலாம் சொன்னாங்கல்ல, அதுக்கு புறவாக யோசிக்க கூடாதா, அதற்கு புறவா தயாரிக்க கூடாதா? இந்த உலகத்தை உலகம் 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 அழிந்திய போ அல்லாஹ் அங்க தருவான். அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும். அவனுடைய மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மார்க்கத்துக்காகவே வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை கற்று தேர்ந்து அல்லாஹ்வை புரிந்து அல்லாஹ்வை தெரிந்த நிலையிலேயே இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட நிலையில் தான் இந்த உலகத்தை விட்டு என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஆசைப்படும். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையிலேயே தவிர நீங்கள் மரணமடைய வேண்டாம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையில் உயிர் பிரிய வேண்டுமானால் என்ன தேவை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். எனவே அதன்படி செயல்பட்டு அல்லாஹ்வுடைய அருளை பெறுகின்ற நல்ல மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.